நமக்கிட்ட இருக்கிற ஒரு தவறான பழக்கத்தை ஒரு ரொட்டீனை மாத்திக்க ஒரு 21 நாள் முயற்சி செஞ்சா போதும், நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையை மொத்தமாவே மாத்திக்கணும், என்னுடைய ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கெரியர்னு சொல்லி எங்கெல்லாம் எனக்கு மாற்றங்கள் தேவைப்படுதோ இல்ல மொத்த வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈர்ப்பு விதி பயிற்சிகளுக்குள்ள ஒரு 90 நாட்கள் நீங்க தொடர்ந்து சரியா பயணிச்சாவே போதும்னு நான் சொல்றது தான் இந்த வீடியோ. ஸோ அப்படி பயணிக்கும் போது அந்த 90 நாட்கள்ல என்ன மாற்றங்களை பார்க்க முடியும். ரெண்டாவது, தொடர்ந்து பயிற்சி செய்யவே முடியல, நான் ஒரு 5 நாள் 10 நாள் பண்றேன், நான் வெளியே போயிடுறேன், திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்ல ஈர்ப்பு விதியை பத்தி பல வருஷமா பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி ரொம்ப பேசிக் டீடைல்ஸ்ல இருந்து ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் வரைக்கும் நம்ம சேனல்ல எல்லாமே இருக்கு. இந்த வீடியோ முதல் பார்க்குறீங்க, நம்ம சேனல் பத்தி தெரியாதுன்னா நம்ம பழைய வீடியோஸ் செக் பண்ணுங்க, பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கிறோம், அதாவது ஒரு லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றது சும்மா நம்ம எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி செய்ய முடியாது. அதுக்குண்டான நம்பிக்கை உள்ளிருந்து வளர்க்கப்படணும். இப்போ ஒரு இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல போய் முடிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் இந்த பயிற்சிக்குள்ளே நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அதாவது 90 நாட்கள் நான் சொல்கிறேன். இந்த 90 நாட்களில் நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் இப்படி பார்த்துட்ருக்கிற விதம், அதாவது இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ரியாலிட்டியிலேருந்து எப்படி பார்க்க விரும்புகிறீங்களோ, என்ன மாதிரி லைஃப் அமைச்சுக்க விரும்புகிறீங்களோ அதை நோக்கின சிந்தனையை உள்ளே உருவாக்க ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் சொல்கிற மாதிரி நம்ம நினைச்சா நடந்துரும், கனவு கண்டா நடந்துரும், மேஜிக் பண்ண நடந்துரும், அப்படி இது கிடையாது. என்னுடைய எண்ண போக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனுடைய ரிசல்ட், அதனுடைய அவுட்கம் அப்படின்றது இன்னைக்கு அந்த எண்ணத்தை படி தான் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ இந்த எண்ணத்தை மாத்தி உள்ள இருக்க நம்பிக்கைகளை மாத்தி நம்ம அடைய விரும்புற இடத்துக்கு போகும்போது நம்ம இப்ப இந்த இடத்துல இருக்கிறோம், இங்கிருந்து இந்த இடத்தை அடையிறதுக்கு பேர் தான் இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றோம். இந்த ப்ராசஸ் நடுவில் இவ்வளவு நாள் எடுத்துக்குது அப்படின்றதா இந்த 90 டேஸ் நான் சொல்றேன். 90 நாட்கள்ல நம்ம சாதாரணமா ஒரு எண்ணத்தை உருவாக்கி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. சில பேர் 90 டேஸ்ல மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருமான்னு கேட்பீங்க. நான் அப்படி சொல்ல வரல. 90 நாட்கள் நீங்க பயிற்சி பண்ணாவே உங்களால நீங்க நினைக்க விரும்புற டிரான்ஸ்ஃபர்மேஷன் சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அது என்னன்னு நான் கடைசியா சொல்றேன். 90 நாட்களுக்குரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நீங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில உருவாக்கி வச்சிருக்கிற அந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிலேஷன்ஷிப் பத்தின தப்பான எண்ணங்களோ இல்ல பணத்தை பத்தின அவநம்பிக்கைகளோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய அவுட்கம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ இங்கிருந்து நான் வேற மாதிரி வாழ்க்கையை பார்க்க விரும்புறேன்னு இந்த டிராவல் பண்ணும்போது, அந்த 90 நாட்கள் பயணிக்கும் போது நீங்க உங்க எண்ணத்தை மாத்திக்கிறீங்க, இதுவரைக்கும் கத்துட்டு வந்த பிலீஃப்ஸை மாத்திக்கிறீங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் 90 டேஸ் கண்டிப்பா இருக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடை பிரேக் பண்ணீங்கன்னா திரும்ப கான்ஷியஸ் பழைய பிலீஃப்ஸை சப்போர்ட் பண்ணும், பழைய விஷயங்களை தான் பார்க்கும், அந்த பர்செப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ 90% ஆஃப் பீப்புள் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பீரியடை கரெக்டாக கடக்காம இருக்கிறது தான். பொதுவாக என்கிட்ட பேசுற என்னுடைய கோர்ஸ்ல இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட நான் சொல்லும் போது இனிஷியலா சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது, இல்ல பண்ண முடியாது, நிறைய காரணங்கள் இருக்கும், பிளைண்டா ஃபாலோ பண்ணுங்க. 90% ஆஃப் டைம் நான் சொல்றது என்ன, உனக்கு ரிசல்ட் வேணும்னு நினைச்சு ஒர்க் பண்ணாத, நீ 90 டேஸ்க்கு ஏதோ ஒன்று எஃபர்ட் போடுற, ஒரு 3 மாசம் அவுட்கம் எதிர்பார்க்காம வேலை செய்யன்னு சொல்லுவேன். பட் சிம்பிளா ஏன் இதை பண்ண முடியலன்றதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்லணும்னா, இந்த ப்ராசஸ் ஒரு போரிங்கான விஷயமா தான் கான்ஷியஸ் பார்க்கும். பிகாஸ் நம்ம இன்னைக்கு என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், என்னதான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், இல்ல இந்த இடத்துல எனக்கு அவமானப்பட்டா கூட என்னால கரண்ட் ரியாலிட்டியில ஒரு சில சந்தோஷங்களையும் டைம் பாஸையும் நான் உருவாக்கிக்க முடியுது. அப்படி இருக்கிறப்போ கான்ஷியஸ் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துட்டு 90 நாட்கள் எனக்கு கிடைக்கிற ஈஸியான ஹாப்பினஸ் நான் ஏன் தவிர்க்கணும்னு கேட்கு. அப்போ அந்த இடத்துல இந்த கான்ஷியஸ் எஜுகேட் பண்ணி கொண்டு போகும்போது கான்ஷியஸ்க்கு போரிங்காக தான் இருக்கும். ஸோ 90 டேஸ் ஸ்ட்ரெச்ன்றது அவ்வளோ ஹாப்பியாலாம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவோம், பாதியிலேயே அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டு லைஃபை எப்படி ஈஸியாக என்டர்டெயின் பண்ணலான்னு தேட போயிடும். ரெண்டாவது ரொம்ப பேசிக்கான காரணம் அப்படின்றது சேஞ்சஸ் பிடிக்காது கான்ஷியஸ்க்கு. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்த மாற்றிக்கிறதுக்கோ ஒரு போகிற வழியை மாற்றிக்கிறதுக்கோ நம்ம துணிய மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய லைஃப் சேஞ்சில் நிறைய சந்தோஷங்களை தவிர்த்துட்டு எனக்கு என்ன கிடைக்கும்னு தெரியாத ஒரு விஷயத்தை தேடும் போது கான்ஷியஸ்க்கு இந்த சேஞ்சஸ் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருமோ, இதனால் நம்ம லைஃப்ல நிறைய மாறிடுமோன்னு பயப்படுவோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த கம்பெனியை மாற்றிட்டு புது கம்பெனிக்கு போன ஆசையாக இருக்கும், ஆனால் இன்டர்வியூ எடுத்து ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனசுக்குள்ள சந்தோஷமும் இருக்கும், அதே சமயம் பயமும் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நல்லது நடந்திருந்தா கூட ஒரு சேஞ்சுக்கு உள்ளாகிறீங்க. நீங்கள் அந்த இடத்துல இடத்த மாற்றணும், புது கம்பெனி போகணும், அந்த பேசிக் இனிஷியல் ஃபியர் அப்படின்றது பொதுவாகவே இருக்கும். ஸோ ஒரு சேஞ்ச் அப்படின்றது கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இருக்கிற ரியாலிட்டியை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போகணும்னு
தான் நினைக்கும். அதனால கூட சம்டைம்ஸ் நீங்கள் ப்ராசஸை பிரேக் பண்ணிட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். மூணாவது காரணம் டவுட்ஃபுல் தாட்ஸ். என்னதான் நம்ம நம்பிக்கைன்னு பேசினாலும், கோயிலே போய் நின்று நமக்கு பிடிச்ச விஷயத்த வேண்டுனாலும் வெளியே வந்தோன்னு இது நமக்கு நடக்குமான்ற ஒரு குழப்பம் வரும்ல. அதே மாதிரி தான் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வரும்போதும் நம்ம ஒரு சந்தேகத்தோட வருவோம். இல்லை நமக்கு ஏன் இந்த ரிசல்ட் கிடைக்கலன்னு அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்போம். இல்லை அதுக்கு தகுந்த மாதிரியான ரியாலிட்டி ரொம்ப மோசமாக நம்மளை தள்ளிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு பிரச்சனை நான் சால்வ் பண்ணிக்கணும் நீங்கள் வரும்போது உடனே ரிசல்ட் கிடைச்சிரும், நான் 4 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு எதுவும் மாறலைங்கிற மாதிரியான மைண்ட் செட்லாம் சில பேருக்கு இருக்கும். ஸோ அப்போது இந்த ப்ராசஸ் அப்படின்றது நமக்குள்ள சந்தேகங்களை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப நார்மல். பிகாஸ் இனிஷியல் அந்த 90 days பீரியடுக்கு நான் சொன்னேன் தெரியுமா, என் கிளைண்ட்ஸ் கிட்ட இப்படி தான் சொல்லுவேன், பிளைண்டாக எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ டவுட்ஃபுல் தாட்ஸ் வரும், நெகட்டிவ்ஸ் வரும், சம்டைம்ஸ் அந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணிடலான்னு தோணும். வேண்டாம், இந்த இனிஷியல் 90 days நீங்கள் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். அதை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் பார்க்க முடியும். இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த ரெண்டில் ஒருத்தராக இருப்பீங்க. என்னோட சேனலை 5 வருஷம் 6 வருஷமாக பார்த்துட்டு இருப்பீங்க. சில விஷயங்கள் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, சில சேஞ்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ரெகுலராக உங்களால் பெரிய மேனிஃபெஸ்டேஷன் பார்த்துருக்க முடியாது. இன்னொரு சாரார் எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு பேசிக்கான விஷயங்களை கற்றுக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 to 3 months or 4 months ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, பெரிய சேஞ்சஸ் பார்த்துருப்பீங்க. இப்போது அடுத்தடுத்த சேஞ்சஸ்க்கு என்ன புதுசாக கற்றுக்கலாம் நினச்சி வருவீங்க. ஸோ இந்த 2 கேட்டகரி மட்டும்தான் இப்போ என் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த விஷயத்தில் மிஸ் பண்ணீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொருத்தர் எப்படி ஜெயிச்சிங்க, எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நடந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் நான் ரிப்ளையும் பண்ணுவேன். ஸோ இதை நான் பிரித்து சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட லைஃப் இன்றைக்கி 2 வே தான். ஒன்று, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக 90 நாள் ஃபாலோ பண்ணுறது, இல்லை திரும்ப திரும்ப லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. சரி, இப்போது இந்த 90 days கரெக்டாக ஃபாலோ பண்ணால் என்ன மாறும், அப்படி என்ன நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்றதை என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் என் கூட பேசுகிறவங்க அந்த மாற்றத்தை எப்படி எக்ஸைட்டிங் என்கிட்ட ஷேர் பண்ணாங்களோ அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணியும் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இனிஷியல் 90 daysன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 90 நாட்கள் அப்படின்றது ப்ராசஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு நாளைக்கு 30-40 நிமிஷம் இந்த ப்ராக்டிசஸ்க்காக செலவு பண்ணுவீங்க. அதாவது நான் சொல்கிறது, இந்த பயிற்சிகளுக்குள்ளே வரும்போது ஃபவுண்டேஷன் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு உள்ளே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கான்ஷியஸை உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பண்படுத்தக்கூடிய காலம்னு சொல்லுவோம். எடுத்த உடனே மேனிஃபெஸ்டேஷன்லாம் போக மாட்டோம். அந்த இனிஷியல் 3 monthsன்றது 30 to 40 minutes தான் செலவு பண்ணுவீங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் பெருசாக லைஃபெல்லாம் ஒன்றும் மாறி இருக்காது. உங்களால் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டேட் ஆஃப் லைஃப்பை பார்க்க முடியும், அவ்வளோதான். ஆனாலுமே உங்கள் கான்ஷியஸ்க்கு ஏதோ பெருசாக சாதிச்சுக்கிட்ட ஒரு ஃபீலிங் வரும். காரணம் என்னன்னா, கரண்ட் ரியாலிட்டியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நிறையா பிரச்சனைகள் நீங்கள் அதுக்குண்டான ப்ராக்டிஸ் பண்ணாமே உங்களை இருந்து கடந்து போக ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது 60 to 70% உங்கள் லைஃப்லேருந்து போகும். ஏன்னா நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தேவை, நான் எதை நன்றிக்குரியதாக பார்க்குறேன் அதை மட்டும் கவனிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ நீங்கள் கவனிக்க தேவையில்லாத சில விஷயங்களோ உங்களை கடந்து போயிடும். நீங்கள் அதை கவனிக்க மாட்டீங்க. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். 3 months கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் கூட வித் பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ராக்டிசஸ் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களால் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண ஃபீலிங்கை உங்களுக்குள்ள உணர முடியும். அடுத்த விஷயம், ஃப்ளோ ஸ்டேட். ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை பற்றி நம்ம சேனல் இன்னும் நான் பேசல. அதை பற்றி ஒரு டீட்டெயில் சீரிஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்றது ஒரு தண்ணீர் மாதிரி. அது அது பாட்டுக்கு கண்டினியூஸாக நீங்கள் எந்த தடையை கொடுத்தாலும் அதுக்கு வேறு ரூட்டை கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கும். உங்கள் தாட்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். உங்ககிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து காமிச்சு உங்களை பயமுறுத்த முடியாது, உங்களை ஒரு விஷயத்தை சொல்லி தடுக்க முடியாது. உங்கள் முயற்சிகளுக்கு முன்னாடி எந்த ஒரு தடை உருவானாலும் அது கண்டுக்கவே மாட்டீங்க. இது 3 months தாண்டி நீங்கள் ப்ராக்டிஸ் கொண்டு போனீங்க நடக்கும். என்ன காரணம்னா, கான்ஷியஸ் it will always find a way for டெஸ்டினேஷன். அதாவது கான்ஷியஸ் எப்படின்னா, நீங்கள் கூகுள் மேப்பில் ரூட் செட் பண்ணுற மாதிரி நடுவில் பாலம் வருதா, நடுவில் மழை வருதா, அதெல்லாம் தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் நீ செட் பண்ணுற ரூட்டுக்கு எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இல்லை எந்த வழியாக போனால் நீ இவ்வளோ டைமில் போகலாம் அப்படின்ற மாதிரி எப்படி கூகுள் மேப் கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி உங்களோட இலக்குகளை உருவாக்கி உங்கள் கான்ஷியஸ் கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை அதை பிகின் பண்ணுற ஸ்டேஜ் தான் அது. என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நீங்கள் நடக்கிற விஷயத்தை அடையிறதுக்கு உண்டான பார்த்து அது கிரியேட் பண்ணிக்கும். நடுவில் எந்த குழப்பங்கள் வந்தாலும் எந்த கவலைகள் வந்தாலும் கான்ஷியஸ் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணாது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்டிங் டேட்டில் உள்ளே வரும்போது இந்த குழப்பம், பயம், இது நடக்குமான்ற அந்த டவுட்ஃபுல் தாட்ஸில் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரீப்ளேஸ் ஆக ஆரம்பிக்கும். மோர் பாசிட்டிவ் அண்ட் கிளாரிட்டி. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்னு சொல்கிறத விட ஒரு கிளாரிட்டி இருக்கும் மைண்டில். ரொம்ப ரொம்ப தெளிவாக யோசிப்பீங்க. உங்களுக்கு அந்த தடைகள் கண்ணுக்கு தெரியாது. லைஃப் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம லைஃப்பை மாற்றிக்க முடியுன்ற வழிகள்லாம் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்டேட் ஒரு 90 days உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்றத உணரும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் என்னுடைய
ப்ரொஃபஷன்லேருந்து இந்த பிஸ்னஸ் மூவ் பண்ண அந்த இனிஷியல் 4 to 5 monthஸில் அந்த ஸ்டேட் நான் உணர்ந்தேன். அதாவது என் லைஃப்பில் பிரேக் த்ரூவே இருக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயம் இந்த பிஸ்னஸ் மூலமாக, இந்த சேனல் மூலமாக எனக்கு அந்த பிரேக் த்ரூ நடந்துச்சு. அது ஒரு கிட்டத்தட்ட அந்த ஃப்ளோ ஸ்டேட்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஞாபகம் இருக்கும் 2 வருஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடம் பழகிடுச்சு, அந்த சூழல் பழகிடுச்சு, அது ஃப்ளோ ஸ்டேட்டில் நான் வெளியே வந்தேன்றது வேறு. பட் இந்த ஃப்ளோ ஸ்டேட்ன்றது நீங்கள் உணரும் போது தான் சொல்ல முடியும். அது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும் லைஃப்பில். 3வது விஷயம், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வெறும் நம்மளோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. அதை நான் நினச்சிட்டேன் முடிச்சிட்டேன் அப்படி மட்டும் கிடையாது. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு தகுதி இல்லாத நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சம்டைம்ஸ் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கலாம், சம்டைம்ஸ் உங்களோட கலீகாக இருக்கலாம். உங்களுக்கு புரியாது ஏன் இது நடக்குதுன்ட்டு. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களோட இடத்துக்கு தகுதிப்படுத்திக்கும் போது அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் விலகும். சில சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அமையாது, தப்பான சுச்சுவேஷன்ஸ்குள்ளே போக மாட்டீங்க, தப்பான பீப்புள் கூட கான்டாக்ட்ஸ் கிரியேட் ஆகாது, தப்பான சூழல்களுக்குள்ளே போக மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்பில் இந்த விலகும். முக்கியமாக பீப்புள் விலகிறது நமக்கு கண்ணுக்கு தெரியும். கடைசி முக்கியமான விஷயம் இந்த சேஞ்ச் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது வழி ஓப்பன் ஆகிறத பார்க்க முடியும். அதாவது நமக்கு வந்து எப்போவுமே ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 25 or 30 வச்சுக்கோங்களேன். இந்த 25-30 வருஷமாக உங்களுக்குள்ள ஒரு பிளான் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும், ஒரு அறிவு இருக்கும். அதை பயன்படுத்தி தான் அடுத்தது இது பண்ண போகிறேன், அடுத்து இப்படி பண்ண போகிறேன், அடுத்து இந்த பொசிஷன் வர போகிறேன், இல்லை இந்த பிஸ்னஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாத்தை போட்டு வச்சுருப்பீங்க. அது உங்களோட அறிவு, அதை பயன்படுத்தி நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு பிளான். ஆனால் அவேர்னஸ்ன்றது அந்த 25-30 வருஷத்துக்குள்ள என்ன இருக்குதோ அதை மட்டும் பயன்படுத்தி லைஃப்பை பார்க்கறது தான் அந்த அவேர்னஸோடைய வேலை. ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது இந்த அவேர்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். நிறைய கேள்விகள் வரும். ஏன் இப்படி தான் நான் போக முடியுமா? என் லைஃப்பை மாற்றிக்க முடியாதா? நான் வேலை தான் பண்ண முடியுமா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாதா? நான் வந்து ஆன்சைட் போகிறது வந்து வெறும் கனவாக தான் வச்சுக்க முடியுமா? இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப் போவோம், இல்லை இப்படிப்பட்ட ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நான் போக முடியாதா? அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும், பாத்தும் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். சில பேர் எங்கிட்ட வந்து பேசும்போது சொல்லுவாங்க, என் லைஃப் இப்படி தான் இருக்கு, இதுக்குள்ள இந்த ப்ராசஸ் நான் பண்ணுறேன், இது எப்படி மாறும் அப்படிம்பாங்க. ஸோ லைஃப் வந்து அதே மாதிரி இருக்காது. நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன வாழ்க்கையை பார்க்குறீங்களோ அதே மாதிரி இருந்தால் மாற்றம் எப்படி வரும்? அப்போது பாதியை மாற்றிக்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம். ஒரு புது விஷயத்தை உங்க காமிச்சு கான்ஷியஸ் உங்களை வந்து அந்த வழியில் கூட்டிகிட்டு போகலாம். நமக்கு தெரியாது, இது வரைக்கும் இப்படி ஒரு ஸ்கில் எனக்கு இருக்குன்னே தெரியாத சில விஷயங்களை கூட நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. இதை அந்த இடத்துல நின்று உணர்ந்தாதான் தெரியும். இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்கிறேனே, நம்ம லைஃப்பில் எத்தனையோ நாட்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், எதுக்கோ வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 90 நாள் இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் வேஸ்ட் ஆக போகுது? ஒரு 30-40 minutes எவ்ரிடே. மற்றபடி உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் வீட்டை பாருங்கள், உங்கள் பிஸ்னஸ் பாருங்கள், உங்கள் ஐடியாஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், என்னமோ பண்ணுங்கள். ஆனால் 90 நாட்கள் இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீனை கரெக்டாக ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் ஏதோ ஒரு புது விஷயத்தை நோக்கி போகிறீங்கன்றதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. நான் சொல்கிறது 90 days ஒன்லி. ஸோ பெருசாக மேனிஃபெஸ்டேஷன் நடந்துரும், லைஃப் மாறும்னு சொல்ல. ஆனால் நான் சொன்ன 4 விஷயங்கள் லைஃப்பில் உணர்வீங்க. அங்கேருந்து அந்த ஹோல்டு உங்களுக்கு கிடச்சிரும், ஒரு பாத் கிரியேட் ஆகிடும். ஸோ ஈர்ப்பு விதிக்குள்ளே வரீங்கன்னா ரேண்டமாக ஏதோ ப்ராசஸ் பார்த்து எதையோ ஒன்று ட்ரை பண்ணாமல் ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ராக்டிசஸ் எடுங்க. என் சேனல்லேயே எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நீங்களே ஓனாக ப்ராசஸ் ஃபாலோ பண்ண முடியும். இல்லை லீஸ்ட் கேஸ் எனக்கு இது வந்து இப்படி சேனல் பார்த்தெல்லாம் புரியலை, எனக்கு ஒரு கோர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை கைடன்ஸ் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன்.